மா சார் ஏதோ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமா, உங்களை கூப்பிடுறாரு. சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் பவித்ரா, வாங்க. சொல்லுங்க சார். உட்காருங்க. இருக்கட்டும் சார். இத பாருங்க, இப்போ நீங்க என்னோட செக்ரட்டரி கிடையாது, ஜிஎம். உட்காருங்க. ஓகே. பாத்தியா? சொல்லுங்க சார். மானஸ்தனும் நீங்களும் போனதும் நிறைய வேலைங்க பெண்டிங் ஆயிடுச்சு. உடனே வேற 2 பேரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கலாம். நான் இந்த கம்பெனியோட ஜிஎம்மா நீங்க தான் வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த டைம்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பர்டன்ஸ்ல இருந்து நான் ரிலீவ் ஆயிட்டேன். பவித்ரா, பழைய சங்கடங்களை எதையுமே மனசுல வச்சுக்காதீங்க. ஃப்ரீயா ஒர்க் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, இதெல்லாம் சொல்றதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன். யூ கேன் கேரி ஆன் வித் யுவர் ஒர்க். தேங்க் யூ சார். யா. பவி சார், இது கொஞ்சம் பர்சனல் விஷயம். சொல்லுங்க சார். உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வீட்டுக்கு போய் பாட்டி பார்த்துக்கங்க. சார், நீங்க இதை சொல்லவே வேணாம், நானே போய் பாத்துக்கிறேன் சார். தேங்க்ஸ் பவி. நோ மென்ஷன். இங்க வா. பவித்ரா ஒருத்தி தான் எம்டிக்கு வளையாம இருந்தா. மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ணிருக்கத பார்த்தா எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கேன். அதுவும் ஜிஎம் போஸ்ட் வேற. சம்திங் ராங். ஐயோ, அந்த அனிதாக்கு வந்த கதி இவளுக்கும் வரக்கூடாது. நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். அந்த அனிதாக்கு வந்த கதி இவளுக்கும் வரக்கூடாது. பாட்டி, பாட்டி, டிஃபன் எடுத்துட்டு வாங்க, பசிக்குது. இந்த ஐயா கூட என்ன பாட்டி? ஏய், நீ எதுக்கு இதெல்லாம் வைக்கிற? பாட்டி எங்க? அவங்க டயர்டா இருக்குன்னு படுத்துட்டாங்க. ஏன் நான் சர்வ் பண்ண கூடாதா? இல்ல, பாட்டி தான் எனக்கு சர்வ் பண்ணணும். ஏன் பாட்டிக்கு என்னாச்சு? தள்ளு. பாட்டி, பாட்டி. என்னடா சத்தம்? என்ன இன்னும் டயர்டா இருக்கா? வா. முதல்ல உட்கார். உட்கார். பாட்டி, நீ சர்வ் பண்ணாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? சாப்பிடும் போது தானே நான் உன்கிட்ட பல விஷயங்களை மனசு விட்டு பேசிருக்கேன். சரி, இன்னைக்கு உனக்கு உடம்புக்கு முடியல, நீ சர்வ் பண்ண வேண்டாம். ஆனா நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ என் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கணும். நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அத பத்திலாம் நிறைய பேசணும் பாட்டி, சரியா? சரிடா, மாதவியும் என் பேத்தி தானே, அவளையே நீ இப்படி வெறுக்கிற? போய் பித்தலாட்டம் பண்றவங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டேய், அப்படியெல்லாம் பேசாதடா. அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். உண்மையானவங்களுக்காக நம்ம இறக்கப்படலாம், மத்தவங்களை பத்தி எனக்கு கவலையே இல்லை.
சரி, மாதவி பொய்யானவன்னு நீ எப்படி சொல்ற? இவளோட புருஷன்னு ஒருத்தன் வந்தான். ஆனா அவன் என் புருஷனே கிடையாதுன்னு இவ சொல்றான். இவள அவன் பைத்தியங்கிறான், இவ நம்மள பைத்தியமாக்குறான். அந்த தீனா இவள அவங்கிட்ட ஒப்படைச்சிடுன்னு என்ன வழிமறிச்சு மிரட்டுறான். இவளை பத்தி போலீஸ் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. உன்னை ஹாஸ்பிட்டல்ல இவ அம்போடு விட்டுட்டு போயிட்டான். பாட்டி, இன்னும் இவளை பத்தி நிறைய சொல்லலாம். இத பாருங்க, மருந்து வாங்க போன இடத்துல எனக்கு என்ன ஆச்சுன்னு பாட்டி கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பாட்டி, அவளை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லு. எனக்கு இவளை கண்டாலே பிடிக்கல. சர்வ் பண்றேன், என்கிட்ட ஏதாவது பேசுறேன்னு இவளை என் முன்னாடி வர வேண்டாம்னு சொல்லு. டேய், அவ சின்ன பொண்ணுடா, அப்படிலாம் சொல்லாத. அவ ஏற்கனவே மனசொடிஞ்சு போயிருக்கா. நடந்ததையே திரும்ப திரும்ப சொல்லாத. அவ நம்மள நம்பி வந்திருக்காடா. அப்படி வரத்துக்கு அவளுக்கும் உரிமை இருக்கு. இந்த வீட்ல உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவளுக்கும் இருக்கு. அதனால உன் அத்தை பொண்ணாச்சேன்னு அவ மேல நீ கொஞ்சம் பாசம் காட்டுறா. நம்மள விட்டு அவளுக்குன்னு வேற யார் இருக்கா சொல்லு? பாவண்டா அவ. நம்ம கிட்ட இருந்து பெருசா எதையும் எதிர்பார்க்கல. தீனா கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பு, அப்புறம் நம்ம ஆபீஸ்ல ஒரு வேலை. சர்டிபிகேட்ஸ் எல்லாம் தொலைச்சிட்டேங்கிறா. அவ வேற எங்கடா போவா? இத பாரு, நான் உங்ககிட்ட எவ்வளவோ தடவை சொல்லிட்டேன். அதே மாதிரி அவளுக்கு என்ன திறமை இருக்குன்னு செக் பண்ணி பாரு. அத பாத்துட்டு அதுக்கு தகுந்த வேலையை நீ கொடு, சரியா? போக போக எல்லா பிரச்சனையும் தீர்ந்து உனக்கே அவ பிடிக்கிற மாதிரி நடந்துக்குவா. பாட்டி, எனக்காகடா. பாட்டி, உனக்காகன்னு சொல்லி என்ன சிக்க வைக்காத. இவளால வீடு வரைக்கும் அந்த பிரச்சனை நாளைக்கு ஆபீஸ் வரைக்கும் வந்துடும். முதல்ல இவளோட எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டு வர சொல்லு. அப்புறமா வேலை கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். இப்ப முதல்ல இவள உள்ள போக சொல்லு, இல்லனா நான் கிளம்பி. உட்காருடா, உட்காரு. அதுக்காக சாப்பிடாம போவியா? நீ பிடிச்ச மயிலுக்கு முனை கால்னு ஒத்த கால்ல நிப்பியே. மாதவி, வா, நீ போய் உன் ரூம்ல இரு. நம்ம அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடு. போ போ. சரிடா, நீ சாப்பிடு. சரி, ஏதோ சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னியே, என்ன சந்தோஷம் சொல்லு, நானும் கேட்டுக்கிறேன். வேற என்ன பாட்டி, பவித்ரா மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ணிட்டான். அப்படியா? நான் சொன்னபடி ஜிஎம்மா அவளை ப்ரமோட் பண்ணிட்டேன். சந்தோஷமா இருக்குடா. ஆபீஸ்ல எனக்கு அடுத்த பவர் அவளுக்கு தான். எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்க சொல்லிருக்கேன். என்னோட ஆபீஸ்ல என் பொறுப்புல பாதியை நான் அவ ஷோல்டர்ல இறக்கி வச்சிட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. டேய், நீ சொல்றத கேட்க எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எவ்வளவு நல்ல பொண்ணாவ. சரி, நம்ம கட்டாயத்துக்காக அவ மன கஷ்டத்தோட வேலையில சேரலையே. சே, அப்படிலாம் இல்ல பாட்டி. அவ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவ தனக்கு பிடிச்சாதான் எந்த ஒரு வேலையும் செய்வா. பிடிக்கல தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பா. பவித்ரா கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த குணம்தான்.
எங்கடி இருக்க? அம்மா நான் இங்க இருக்கேன். இதோ வரேன்டி. அப்பா. வாமா உட்காருமா. என்னாச்சுடி? பவித்ராவுக்கு அதே கம்பெனில தான் வேலை கிடைச்சதுன்னு சந்தோஷமா சொன்னியே. கூடவே ஏதோ புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்ற. அப்படி என்னடி பிரச்சனை? அதை ஏமா கேக்குற? இவ மேல திருட்டு பட்டம் கட்டின ஜிஎம் ஆ, போலீஸ்ல மாட்டி விட்டு தானே இவ இந்த வேலையை விட்டு வந்தா. ம். அந்த ஜிஎம் ஜெயில போட்டதால அவரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சாம். அவரு பொண்டாட்டியும் மகனும் வந்து இவ சந்தோஷமா தனக்கு ஜிஎம் போஸ்ட் கிடைச்சதுன்னு சொன்னதை கேட்டு அந்த பொம்பளை சண்டையை இழுத்துட்டா. அடிப்பாவி. அந்த அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு அவன் மகனும் கத்துனாங்கம்மா. பவித்ராவும் மாமாவும் பதிலுக்கு பேசிட்டாங்க. கடைசியா என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என்னாச்சுடி? பவித்ராவோட சண்டை போட்டு திட்டிட்டு இருந்தவ ஒரு ஸ்டேஜ்ல உன் மொத்த குடும்பம் விளங்காது, நாசமா போயிடுவீங்க, என் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சு, என் வயித்தெரிச்சல் உங்களை சும்மா விடாது அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டாமா. எனக்கும் அவருக்கும் உயிரே போயிடுச்சு. நானும் ஒரு பொண்ணு பெத்து வச்சிருக்கேன். என்னதான் பவித்ரா சம்பாதிச்சு போட்டாலும் இப்படி சாபத்தையும் வாங்கிட்டு வந்தா அது எங்களையும் பாதிக்காதா? சொல்லுமா, நாங்க நல்லா இருக்க வேணாமா? என் பொண்ணு வளர்ந்து ஆளாக வேண்டாமா? அதாம்மா எனக்கு மனசே சரியில்லைம்மா. இந்த மாதிரி சாபத்தெல்லாம் வாங்கிட்டு வராதுன்னு பவித்ரா கிட்ட நான் எப்படிமா சொல்ல முடியும்? அந்த அம்மா பதவி உயர்வு, சம்பளம் உயர்வுன்னு பெரிய ஆளாயிட்டாங்க. இனி மாமனாரோட அதிகாரமும் தூள் பறக்க போகுது. நான் என்ன பண்ணட்டும் நீயே சொல்லுமா. அதுக்குன்னு அவ வாங்கின சாபத்தை நீ தலையில சுமக்க போறியா? அநியாயமா இல்ல? பவித்ரா கிட்ட தானே சொல்ல தயங்குற, அவங்க அப்பா கிட்ட சொல்லலாம்ல. நீ வா. ஐயோ வேணாமா. ஏய் நீ வாடி, நான் இருக்கேன்ல, இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. வா, நான் பேசிக்கிறேன். வா அம்மா. வாடின்னு சொல்றேன்ல. இரு, நான் பேசிக்கிறேன். சமந்தி, என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, உங்க பொண்ணு பவித்ரா ஆபீஸ்ல வேலை பாக்குற ஜிஎம்மோட பொண்டாட்டியும் பையனும் வந்து சண்டை போட்டப்ப நீங்க வீட்ல தானே இருந்தீங்க? ஆமா இருந்தேன். அதுக்கு என்ன இப்போ? பவித்ரா மேல கோவம்னா வந்தவங்க அவகிட்ட தானே சண்டை போடணும். அதை விட்டுட்டு மொத்த குடும்பத்தையும் வம்பு கிழத்து சாபம் விட்டா அது என் பொண்ணையும் அவ புருஷனையும் குழந்தையும் பாதிக்காதா? அந்த அம்மா சாபம் கொடுத்ததுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இல்ல, அவ எதுக்கு சாபம் கொடுத்தா? உங்க பொண்ணால தானே. இந்த மாதிரி வம்பெல்லாம் வீட்டுக்கு இழுத்துட்டு வராதுன்னு உங்க பொண்ணு கிட்ட சொல்ல வேண்டியதானே? நல்லா இருக்குதுமா நியாயம். நான் எதுக்குமா என் பொண்ணுக்கு எடுத்து சொல்லணும்? அவ என்ன தப்பு பண்ணா? தப்பு பண்ணது இங்க வந்து சண்டை போட்டாலே அவளோட புருஷன் தான். கமிஷன் அவன் வாங்கிட்டு பழிய என் பொண்ணு மேல போட்டான். அவ உண்மையை கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டாளா? கமிஷன் அவன் வாங்கிட்டு அந்த பழிய இன்னொருத்தர் மேல போட்டு அதனால அந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா அந்த மகராசி ஐயோ தன் புருஷன் இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டானேன்னு சண்டை போட வேண்டியது அவன் புருஷன் கிட்டியா இல்ல என் பொண்ணு கிட்டியா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வீடு தேடி வந்து சண்டை போடுறாங்கன்னா அக்கரமான உலகமா போச்சுமா. இந்த அநியாயத்தை கூட புரிஞ்சுக்காம உங்க பொண்ணு சொன்னான்னு நீங்களும் வந்து கேக்குறீங்களே, என்னம்மா நியாயம்? இத பாருமா, அக்கிரமும் அநியாயமும் பண்றவங்க விடுற சாபம் எல்லாம் என் பொண்ணை துளியும் பாதிக்காது. அத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. அக்கிரமும் அநியாயமும் பண்றவங்க விடுற சாபம் எல்லாம் என் பொண்ணை துளியும் பாதிக்காது. அத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஆமா,
உங்க பொண்ணு, உங்க மருமக, உங்க பேத்தி இவங்க எல்லாம் சாபம் வாங்கி பாதிச்சிடக்கூடாது. ஆனா என் பொண்ணு மட்டும் பாதிக்கப்படலாமா? அப்ப நீங்க இங்க வர்றது இந்த குடும்பத்தை பிரிக்கத்தானே? என் பொண்ணு சம்பாத்தியம் வேணும், ஆனா அவளால வர பாதிப்பு உங்களை வந்து சேர்ந்துடக்கூடாது, அப்படிதானே? என்ன ஒரு சுயநலம்! போது நிறுத்துங்க. சம்பளத்தையும் கொடுத்து சாபத்தையும் கொடுத்தா அதுல என்ன பலனுங்க? பலன் இல்லைன்னா உங்க பொண்ணு அவ புருஷனை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தனும் போக சொல்லுங்க. யாரு வேண்டான்னா? அதுவும் முடியலன்னா எங்களை விட்டுட சொல்லுங்க, நாங்க போயிடுறோம். அட்டை மாதிரி ஊட்டிக்கிட்டு என் பொண்ணோட ரத்தத்தை மட்டும் உறிஞ்சிருது இல்லாம அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணையே குத்த சொல்லுவீங்களா? கேட்டியாமா? கேட்டியா? இப்படி ஒரு அவமானம் எங்களுக்கு தேவையான்னு சொல்லு. அவர் வரட்டும், நாங்க தனியாவே போறோம். போமா. இது மாதிரி நீ 1000 தடவை சொல்லிட்ட, ஆனா நீ போக மாட்ட. சம்பாதிக்கிற என் பொண்ணு தயவு இல்லாம உன்னால தனியா வாழ முடியாதுன்னு உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் என் பொண்ணை மட்டம் தட்டுறதும் அவளை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறதும், இதுக்கெல்லாம் துணையா உங்க அம்மாவையும் கூட்டிக்கிறல்ல? என்ன நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? ஒரு மாமனார் மருமக கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. அவளை ஒண்ணு நான் உங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்கல. உங்க இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு புரியுதா? ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. நானா உங்க மகளை கூப்பிட்டு பேசுனேன், நீங்க தான் என்ன கூப்பிட்டு என் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்க அப்படின்னு நீங்க அதுக்கு பதிலுக்கு பதில் சொன்னா என்னையே குத்த சொல்றீங்க. ஆனா ஒரு விஷயம் தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சுமா. ஆனா நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒண்ணு இந்த வீட்டுல கலவரம் வெடிக்கும், இல்லன்னா புகைச்சல் கிளம்பும். போது நிறுத்துங்க மாமா. என் அம்மா இங்க வந்தாலே உங்களுக்கு ஆக மாட்டேங்குது. அவங்க மேல பழிய போடுறீங்க. என் அம்மா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. உங்க அம்மாவுக்கு இந்த குடும்பங்கிறது தம் பொண்ணு, உன் புருஷன், அவங்க பேத்தி மட்டும்தான். நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதும் இவங்களுக்கு. அப்படியே இருந்துட்டு போங்க, எங்களுக்கு என்ன நஷ்டம்? சுபா, இவருக்கு தம் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியலையேங்கிற ஆத்திரம். அதான் நம்மள கண்டாலே இவருக்கு ஆக மாட்டேங்குது. இதோ பாருங்க, உங்க பையனை நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பி இருந்தீங்கன்னா என் பொண்ணு எதுக்குங்க நாத்தனார் சம்பளத்தை எதிர்பார்க்க போறா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா நாம உழைச்சு 4 காசு சேர்த்து வைக்கணுங்க. அதுக்கு துப்ப காணோம். இத பாருங்க, சம்பாதிக்க வேண்டிய நேரத்துல சம்பாதிச்சு வைக்கணும். அப்படி நீங்க சம்பாதிச்சு வச்சிருந்தா ஏங்க உங்க பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுது? சொல்லுங்க, பிள்ளைங்க கஷ்டப்படணும் தானே? இப்பவும் நாள் முழுக்க வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நேரம் தவறாம 3 வேளையும் மூச்சு முட்டை சாப்பிட்டுட்டு இருந்தா இந்த வீடு என்னத்துக்கு தான் ஆகும்? ஆம்பளைன்னா இப்படியே வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்க கூடாது, ஒரு வேலை வெட்டிக்கு போகணும். ஏன் வயசானவங்க வேலை வெட்டிக்கு போறது இல்லையா? எத்தனை ஏடிஎம் சென்டர் இருக்கு, எத்தனை கம்பெனிங்க இருக்கு, அங்க ஒரு வாட்ச்மேன் வேலைக்காவது போலாம்ல? எந்த நேரமும் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இப்படி பொம்பளைங்க கூட சண்டை போடுறீங்களே, ச்சே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? என் பொண்ணு சம்பாதியத்துல உட்கார்ந்து சாப்பிடுறேன் நானு, உங்க பேச்செல்லாம் நான் கேட்கணுமா? உங்க அம்மாவை பேச விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, இத நியாயம்னு வேற சொல்ற. இதை விட அசிங்கம் அவமானம் எனக்கு தேவையா? இதுக்கப்புறமும் கூட நான் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருந்தேன்னா இதை விட கேவலம் வேற எதுவும் இல்லை. நான் போறேன்.